கச்சை வரிந்து கெட்டி ஆமா என் கருத்த பாண்டி சுடலை ஐயா கருத்த பாண்டி சுடலை ஐயா முன்புறத்து சுங்களிலே மோகினியால் அச்சரமா மோகினியால் அச்சரமா பின்புறத்து சுங்களிலே பிரம்மனுடைய அச்சரமா பிரம்மனுடைய அச்சரமா இடதுபுறம் சுங்களிலே ஏமனுடைய அச்சரமா ஏமனுடைய அச்சரமா வலதுபுறம் சுங்களிலே கருத்த பாண்டி சுடலைக்கு இந்த கருத்த பாண்டி சுடலைக்கு வைரவனுடைய அச்சரமா வைரவனுடைய அச்சரமா யாருக்கு யாருக்கு மாயாண்டி சுடலைக்கு மாயாண்டி சுடலைக்கு அப்படியே அச்சரத்தை வரிந்து கட்டி அச்சரத்தை அப்படியே சுத்தி 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 சுடலையே சுடுகாடு போகும்போது ஆமா அச்சரத்தை சுத்தி வரிஞ்சு கட்டி இருக்காரு வரிஞ்சு கட்டி இருக்காரு. அப்ப நம்ம சாதாரண மக்கள்லாம் எம்மாத்திரம் சும்மா போக முடியுமா போக முடியுமா? அதாவது என்ன அதாவது வல்லவனுக்கு வல்லவன் வையகத்துல உண்டும்பாங்க. ஆமா பேர்பட்ட ஆளா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு நேரம் இருக்கும். ஆமா அந்த நேரத்தை கவனிச்சு கரெக்டா நடந்துகிட்டு போகணும். அதுதான் சுடலை கிளம்புதாரு. சுடுகாட்டுக்கு போகும்போதே அவரே அச்சரத்தை வரிஞ்சு கட்டுதாரு. அச்சரத்தை வரிந்து கட்டிய அரணார் மகன் சுடலை ஐயா அரணார் மகன் சுடலை ஐயா மேலும் எப்படி மையானம் கிளம்புதார் பாருங்க. எப்படி ஐயா கிளம்புகின்ற உச்சியில குல்லாவா குல்லாவா உல்லாச கால்நடையா கால்நடையா தலையில் ஒரு குல்லாவா குல்லாவா தாமர கமணி அழகா மணி அழகா அரணார் மகன் சுடலை ஐயா அழகுடனே கிளம்புறாரே எம் பேச்சு மகன் சுடலை ஐயா எம் பேர் பெரிய மாயாண்டி அவர் மையானங்கள் அம்புதாரே அவர் மையானங்கள் அம்புதாரே மாயாண்டி சுடலை ஐயா சுடலத்தை அவர் மையானங்கள் அம்புறாரே எம் மாயானம் அறி கொழுந்து தலையில் ஒரு குல்லாவா தாமர கமணியல அறையில் ஒரு ஜல்லடமா அறையில் ஒரு ஜல்லடமா அவருக்கு 5 மணி வல்லையம்மா பாண்டி சுடலைக்கிட்டா அவருக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு ஐயா துத்தி கப்பு செல்லட ஐயா மாற்றி வைக்கும் கால்களுக்கு இந்த மாயாண்டி சுடலைக்கிட்டா அவருக்கு மல்லிகப்பு செல்லட எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஏ ஈசன் மகன் சுடலை ஐயா எரிக்கிழம்பு செல்லட பின்னி வைக்கும் கால்களுக்கு எம் பேச்சு மகன் சுடலைக்குத்தா அவருக்கு பிச்சி கப்பு சல்லடமா சல்லடமாங்குல்லாவா ஏய் அந்த சக்தி உள்ள மாயாண்டிக்கு மையானம் கிளம்புதாரு மாயாண்டி சுடலை ஐயா எப்படி கிளம்புதாரு என் பேச்சு மகம் பேராண்டி உச்சியில குல்லாவா உல்லாச கால்நடையா தலையில் ஒரு குல்லாவான் தாமரக்கா மணி அழகா. தாமரக்கா மணினா என்ன அர்த்தையா சொல்லுங்க. ஆனா தலையில் குல்லா சரி சுடலைக்கு தாமரக்கா மணி எங்கன இருக்கு எம்மா என்ன உங்களுக்கு தெரியுமா? தாமரக்கா மணி அழகாம். ஆமா அப்படின்னா என்ன? தாமரக்கா மணி சுடலைக்கு எங்கன போடுவாங்க? தாமரை காய் பாத்திருக்கியா? தாமரை பாத்திருக்கேன். தாமரைக்கு காய் இருக்குமோயா? எந்த சிலையில இருக்கு? ஆமா தலையில் ஒரு குல்லாவா. ஆமா தாமரக்கா மணி அழகா. தாமரக்கா மணி அழகா. தலையில் ஒரு குல்லாவா
தாமரக்கா மணி அழகா மணி அழகா தாமரக்கா மணின்னா ஆமையா சொடல போட்டிருப்பாரு வருமா ஆமா கையில வச்சிருக்காரா வல்லையம் சுடலை ஆமா கையில வச்சிருக்காருயா அந்த வல்லையத்துல இருக்க மணியை சொல்லலாம் ஓஹோ அதுதான் தாமரக்காவா ஆமா ஆமா ஐயா என்ன இடையில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையமா அந்த 7 மணி வல்லையமா அறையில் ஒரு சல்லடமாம் 5 மணி வல்லையமா 5 மணி வல்லையமா அரணார் மக இந்த மாயாண்டி சுடல ஐயா மாயாண்டி சுடல ஐயா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எரிக்கிளம்பு செல்லடமா எரிக்கிளம்பு சக்குன்னு பின்னி வைக்கும் கால்களுக்கு பிச்சிகப்பு செல்லடமா சீகப்பு சல்லடமா மாற்றி வைக்கும் கால்களுக்கு மாதுளம்பு செல்லடமா மாதுளம்பு சல்லடமா தூக்கி வைக்கும் கால்களுக்கு தூக்கி வைக்கும் கால்களுக்கு மாயாண்டி சுடலைக்கு துத்திகப்பு செல்லடமா அவருக்கு துத்திகப்பு செல்லடமா ஆனால் ஆமா அச்சரத்தை வரிந்து கெட்டி அரணார் மகன் சுடலை ஐயா சுடலை ஐயா அதே செல்லடமாங்குல்லாமாய சக்தியுள்ள மாயாண்டி ஏழு எப்படி வடிவத்தை எடுக்காரு எப்படி வடிவத்தை எடுக்கின்றார் பேச்சு மகன் சுடலை ஐயா இந்த பேர் பெரிய சுடலை ஐயா ஆன பந்தம் ஒரு கையில அதுக்கு தடி மறுகரத்தில் வலதுபுறம் ஈசையது வல்லையம் போல் நின்றிடுமா இடதுபுறம் மீசையது ஈட்டி போல நின்றுடுமா இந்த பக்கம் சுடலைக்கு சும்மா நட்டுக்கிட்டு நிக்கி யாருக்கு மீசை யாருக்கு இந்த சுடலைக்கு இந்த சீவளப்பேரி சுடலைக்கு இந்த சீவளப்பேரி காத்த என் செஞ்சுடலைக்கு என் செஞ்சுடலமாயாண்டி ஆமா அவர் அப்படியே வடிவத்தை எடுக்காரு வடிவத்தை எடுக்கின்றார் மேலும் எப்படி வடிவம் எடுக்காரு எப்படி வடிவம் எடுக்கின்றார் மானம் பந்தம் ஒரு கையில சுடலமாடா ஏ ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அதுக்கு தடி மறுகையில ஏ சுடலமாடா ஒரு கையில சுடலமாடா ஐயா சுடல கண்ணு அதுக்கு தடி மறுகையில சுடலமாடா ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு சுடலமாடா உனக்கு தலையில் ஒரு குல்லாமா ஐயா சுடலமாடு ஐயா சுடலமாடா அழகு சுடலமாடு அழகு சுடலமாடா மாயாண்டி கிளம்புறாரு ஒடியா சுடலமாடா தலையில் ஒரு குல்லாமாடா ஐயா சுடலமாடு மாயாண்டி கிளம்புவார சுடலமாடா பந்தம் கொழுந்துவான சுடலமாடா அதுக்கு தடி மறுகையில ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு வெள்ளி பிடியருவாய சுடலமாடா சுடலமாடா ஆடும் வீச்சருவாயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு ஆமா ஓடுறாச்சா உனக்கு தங்க நல்ல பிடியருவாய சுடலமாடா சுடலமாடா ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு தானாடும் வீச்சருவா ஒடிய சுடலமாடா நல்ல பிடியருவாய சுடலமாடா ஐயா சுடல கண்ணு தானாடும் வீச்சருவாய சுடலமாடா அவர் ஆதிவல்லி கையிலை வீண்டிய சுடலமாடா சுடலமாடா இந்த அரணார் மகங்கள் அம்புறாரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் பொண்ணு வல்லி கையிலை வீண்டிய சுடலமாடா ஐயா சுடலமாடா புகழுடனே கிளம்புறாரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஐயா சுடலமாடா ஐயா சுடலமாடா ஏ சிவள பேரி சுடலை சிவல பேரி சுடலை அவர் வடிவம் கொண்டார் ஐயா சுடலமாடே ஆடே ஐயா சுடல கண்ணு அவர் வடிவம் கொண்டார் அவர் புகையோடு புகையாக ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் போய் குதித்தார் தில்லைவான ஏ சுடலமாடா சுடலமாடா அந்த செஞ்சுடர்கள் அமதியில ஏ சுடல கண்ணு சுடல கண்ணு சிவனார்
மகன்கள் அம்புவாரா ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அந்த மையாகான கரையதிலைய சுடல மாடா ஐயா சுடல மாட ஏ ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அங்க போய் குதித்தார் மாயாண்டி ஐயா சுடல மாடே அடே ஐயா சுடல மாடே இந்த தில்லைவான ஐயா சுடல மாட கருத்த பாண்டி சுடலையாச்சிய சுடல மாடா ஐயா சுடல மாட இந்த கடவுள் மகங்கள் அம்புறாரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அந்த தில்லைவன காடதிலைய சுடல மாடா ஐயா சுடல மாட இவன் தீச்சூடரில் பிறந்தமாக ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு சுடுகாடு கண்ணாதிலைய சுடல மாடா ஐயா சுடல மாடா ஏ ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் சுடலை ஆண்டி போனாரே ஐயா சுடல மாடே சுடுகாடு கண்ணதிலைய சுடல மாட ஐயா சுடல கண்ணு சுடல ஐயா ஐயா சுடல மாட புகையோடு புகையாக போய் குதித்தார் தில்லைவனம் போய் குதித்தார் தில்லைவனம் என் மாயாண்டி சுடல ஐயா மாயாண்டி சுடலை ஐயா ஏ விண்ணுக்கும் மண்ணுக்குமாக வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு என் வேந்தனான சுடலையாண்டி சுடலையாண்டியே புகையோடு புகையாக ஆமா போய் குதித்தார் தில்லைவனம் போய் குதித்தார் தில்லைவனம் கைலாசத்தை விட்டு கிளம்புனாரு கிளம்பியாச்சு இனிமேல் ஆமா போய் இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட்டு இந்த வந்துடும் சாப்பாடை இன்னைக்கு நாம சாப்பிட்டுட்டு வந்துடணும் பேய்களுக்கும் பெரிய ராஜாளியாக வடிவம் கொண்டு ராசாலியாக வடிவம் கொண்டு என் பேர் பெரிய மாயாண்டி மாயாண்டியே ஆதிவல்லி கைலாசம் விட்டு என் அரணார் மகனிந்த ஆண்டி மாயாண்டி சுடலே ஐயா ஆண்டி மாயாண்டி சுடலை ஐயா நேர மையானத்துல போய் இறங்குறாரு இறங்கினார் இறங்கி ஆமா என் மாயாண்டி சுடல மாயாண்டி சுடலை மையானத்துல நின்னுகிட்டு ஆமா பாக்காரு பாக்காரு என்னத்த பாக்காரு மையானத்தை பாக்காரு மூட்டத்தை பாக்காரு மூட்டத்தை பாய்க்கின்றார் அப்படியே தீ பிடிச்சு எரியுது அம்மா நல்லா கொழுந்து விட்டு கத 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 கதன்னு இளஞ்சூடா எரியுது என்னதுயா ஆனால் தீ பிடிச்சு எரியுது ஆமா என் மாயாண்டி சுடல மாயாண்டி சுடலையே சுத்தி சுத்தி வாராரு ஆமா எதை எதையா மூட்டத்தை சுத்தி சுத்தி வாராரு கூட்டத்தை சுத்தி சுத்தி வாராரு இங்க இருந்து ஆரம்பிப்போமா இல்ல நான் அங்க இருந்து ஆரம்பிப்போமா அங்க இருந்து ஆரம்பிப்போமா என்னையா அள்ளிக்கிட்டு வருது எங்க இருந்து ஆரம்பிப்போம் ஏதாவது ஒரு பக்கத்துல இருந்து இன்னைக்கு ஆரம்பிக்கணும் இதை சாப்பிடணும் இதை இன்னைக்கு காலி பண்ணணும் என்று ஆமா என் மாயாண்டி சுடலே ஐயா மாயாண்டி சுடலை ஐயா அவர் சுத்தி சுத்தி வாராரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அழகு சுடல மாடு அழகு சுடல மாட அவர் சூழ வட்டம் போடுவாரா ஐயா சுடல கண்ணு சுத்தி வருவார் ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு சுடவட்டம் போடுவார ஐயா சுடல கண்ணு ஐயா தலைமாடு வேகும் உன்னைய சுடல மாடா சுடல மாட அவர் கால் மாட்ட பிடித்திழுக்கார் ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் கால் மாடு வேகும் உன்னைய சுடல மாடா சுடல மாட சுடல தலைமகாட்டை பிடித்திழுக்கார் ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் மூட்டை தத்தம் பிரிக்காரைய சுடல மாடா ஐயா சுடல மாட அவர் முழங்கால பிடித்திழுக்கார் ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் கரண்ட காலு எலும்பெடுத்து சுடல மாடா ஐயா சுடல மாட சுடல கரும்பு என்று கட்டிக்காரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு களு எலும்பெடுத்து சுடல மாடா ஐயா சுடல மாட அவர் முறுக்கு போல திம்பாங்காரா ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு ஆண்டி நல்ல மாயாண்டிய சுடல மாடா ஐயா சுடல மாட என் கடவுள் மகன் சுடலையாச்சி ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு இந்த சிவல பெரிய சுடலையாண்டிய சுடல மாடா ஐயா சுடல மாட பேச்சி பெற்ற திருமகன சுடல மாடா ஐயா சுடல மாட பேர் பெரிய
தெய்வமாச்சி ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் மணிக்குடல தான் பிடிக்கிய சுடல மாடா ஐயா சுடல மாடா ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் மாலையாக போடுவாரா ஐயா சுடல மாடு அடே ஐயா சுடல கண்ணு அவர் ஈரகோள தாமர கய சுடல மாடா சுடல மாடா அவர் எடுத்து ஏப்பம் போடுதாரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் மண்டமுல தான் எடுத்து சுடல மாடா ஐயா சுடல மாடா அவர் மாமிசம திங்காரே ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு கரண்ட காலு எலும்பெடுத்து சுடல மாடா ஐயா சுடல மாடா அவர் கரும்பு போல திம்பகாரா ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் பிச்சி பிச்சி திங்காரே சுடல மாடா ஐயா சுடல மாடா அவர் பேய்களுக்கு விருந்தளி பாரையா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் பேயாக இருந்தவர் ஐயா சுடல மாடா ஐயா சுடல மாடா அவர் வாயாதில போட்ட வீணோ ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் வயிறுகள் எல்லாம் உன்வடி ஐயா சுடல மாடா அவர் தோளாதில போட்ட வீணோ ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல மாடா ஐயா சுடல மாடா தொங்கு மாலை ஆகிடும் ஏ சுடல மாடா தோளதில போட்ட மீன் ஐயா சுடல மாடா சுடல மாடா தொங்கு மாலை ஆகிடும் ஐயா சுடல மாடா தில்லைவான களமதியில சுடல மாடா ஐயா சுடல மாடா செஞ்சூடரு சுடுகாட்டில் ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அந்த மூவரோடும் களமதியில சுடல மாடா ஐயா சுடல மாடா ஏய் மூர்த்தி தில்லை வனமதியில ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அந்த தேவர் சுட்டம் ஐயா காணோம் ஐயா சுடல மாடா ஐயா சுடல மாடா அவர் மையானங்கொல்லை கொண்டு சுடல மாடா ஐயா சுடல மாடா ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு அவர் மாயாண்டி இருக்காரு ஐயா சுடல மாடு ஐயா கொல்லை கொண்டு ஐயா சுடல மாடா ஐயா சுடல கண்ணு ஐயாடி இருக்காரே சுடல மாடா அவர் தில்லைவானம் கொல்லை கொண்டு சுடல மாடா ஐயா சுடல மாடா இவன் தீச்சூடரில் பிறந்தமாக ஐயா சுடல கண்ணு ஐயா சுடல கண்ணு இவன் பிச்சி பிச்சி திங்காரு ஐயா சுடல மாடா ஐயா சுடல மாடா அழகு சிவல பெரி சுடலை சிவல பேரி சுடலை அவர் பேய்களுக்கு விருந்தளை பார் ஐயா சுடல மாடு ஐயா சுடல கண்ணு கூட்டத்துக்கிட்ட போனாரு ஆமா அப்படியே சுத்தி சுத்தி வாராரு சுத்தி சுத்தி வாராரு சுத்தி சுத்தி வாராரு சூழவட்டம் போடுதாரு அவர் சூழவட்டம் போடுதாரு களமாட்டுல இருந்து ஆரம்பிப்போமா ஆமா இல்லனா கால் மாட்டுல இருந்து ஆரம்பிப்போமா இல்லனா கால் மாட்டுல இருந்து ஆரம்பிப்போமா என்று ஆமா சுத்தி சுத்தி வந்தாரு இல்லனா இடது பக்கம் ஆரம்பிப்போமா வலது பக்கம் ஆரம்பிப்போமா எந்த பக்கம் ஆரம்பிப்போம் எந்த பக்கமாவது ஒரு பக்கம் ஆரம்பிக்கும் வல்லையத்தை கையில் எடுத்தாரு ஆமா கையில எடுத்து வாங்கி ஒரே குத்து நடு மூட்டத்துல ஒரே குத்துதாரு நடு மூட்டத்துல இறுக்கி அப்படியே உழைச்சி விடுதாரு உழைக்காரு எதுக்கு சாப்பாடை உழைச்சி விடுத மாதிரி உழைச்சி விடுதாரு நம்ம சாப்பாடு வாங்கினோம்னு வையேன் ஆமா சாம்பார் ஊத்துறதுக்கு நடுவுல பறிப்போம் பாரு நடுவுல ஒரு பெரிய குழியை தோண்டுவோம் ஆமா சாம்பார் அதை ஊத்துங்க அதுல உன்னை உட்கார வச்சு ஆமா மேல பூவை போட்டு என்னையா அவர் ரத்த வாடகைக்கு வராருல அது சரிதான்
பாவம் ஐயா ரொம்ப நாள் சாப்பிடாம கடந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அது இல்ல, எலும்பும் தோளமா இருக்காரு பாரு உங்க மச்சான். அது வேட்ட நாய் அப்படிதான் இருக்கும். அந்த வர்க்கம். ஆமா ஆமா. ஆகையினால கூட்டத்தை பிரிச்சு விட்டாரு, அப்படியே உழைச்சி விடுதாரு. என் பேர் பெரிய சுடலையாண்டி தலைமாடு வேகும் முன்னே கால் மாட்டை பிடித்தலுக்கா, கால் மாட்டை பிடித்தலுக்கா, கால் மாடு வேகும் முன்னே தலைமாட்டை பிடித்தலுக்கா, தலைமாட்டை பிடித்தலுக்கா, மண்ட மூளை தான் எடுத்து மாமிசமா திங்காரு. அப்படியே சும்மா சப்பட்டி 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 சப்படின்னு சாப்பிடுதாரு. கரண்டக்காளி எலும்பெடுத்து கரும்பு போல கடிக்காரு, கரும்பு போல கடிக்காரு. முட்டாங்காளி எலும்பெடுத்து முறுக்கு போல திங்காரு, முறுக்கு போல திங்காரு. சிவனார் மகன் சுடலை ஐயா. ஆமா. செஞ்சுடலமாயாண்டி, செஞ்சுடலமாயாண்டி மணி குடல உருவி மாலையா போடுதாரு. சர 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 சரன்னு உருவுதாரு, கழுத்துல போடுதாரு. ஆமா, மணி குடல உருவி மாலையா ஒரே ஓட்ட ஓட்டிட்டா, மாலையா போடுதாரு, மாலையா போடுதாரு. ஈரக்குல தாமரக்காய் எடுத்து ஏப்பம் போடுதாரு, எடுத்து ஏப்பம் போடுவாரா. மாங்காய தான் எடுத்து ஆமா மாமிசமா திங்காரு. எனக்கு ஒரு சந்தேகம். என்னம்மா? சுடுகாட்டுல யாதியா மாங்கா? சுடுகாட்டுல இல்ல மாங்கா. ஆமா. ஈரக்குலைக்குள்ள. ஆமா. எம்மா ஜாயிண்ட்காரம்மா, என்ன என்ன மாங்கானா என்னதுமா? மாங்கானா மரத்துல காய்க்கும்ல, அதான மாங்கா? அது இல்ல மாங்கா. ஆமா. மாங்கான்னா ஈரலுக்கும் கல்லீரலுக்கும் மத்தியில இருக்கும், அப்படியே கோழிக்கா மாதிரி. அப்படியா? நமக்கும் மாங்கா இருக்குமோ? ஆமா, நம்மளுக்கு இந்த ஈரல் கல்லீரல் முறையீரல் உண்டு. முறையீரலா? ஆமா. முறையீரலா நுரையீரலா? நுரையீரல். ஆமா. அதுக்கு மத்தியில அப்படியே தொங்கிட்டு கிடக்காதுதான் மாங்காய். ஓ, தொங்கிட்டு கிடக்கும், அதுக்கு பேர் தான் உனக்கு மாங்காய பார்க்கணும்னு ஆசை இருந்துச்சு வை. ஆமா. சாம கொடைக்கு கடாய் வெட்டுவாங்க ஐயா முண்டனுக்கு. என் மாயாண்டி சுடலே ஐயா, மாயாண்டி சுடலை ஐயா. பிச்சி பிச்சி திங்காரு, பேய்களுக்கெல்லாம் விருந்தளிக்கார். அது கல்யாண பேய்களுக்கெல்லாம் விருந்தளிக்கார். இந்தா உனக்கு கையெலும்பு, இந்தா உனக்கு காலெலும்பு, இந்தா உனக்கு முட்டெலும்பு, ஏ தாளக்கார தம்பி, ஆ, இந்தா உனக்கு மண்டை ஓடு, இந்தா உனக்கு மண்டை ஓடு. அவன் யாருக்குனே ஓடு மாதிரி தான் உட்கார்ந்துருக்கான். பிச்சி பிச்சி திங்காரு, சுத்தி 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 இந்தா இந்த அவர்கிட்ட வாங்கி சாப்பிடறதுக்கு அங்க ஏராளமான படைகள் நிக்கியா. ஆமா ஆமா. பேய்களுக்கெல்லாம் விருந்தளிக்கார். விருந்தளிக்கார். ஏ அப்பா, ஐயா மருமகனை உடைச்சி சாப்பிட்டாதான் வாய்க்குள்ள போகும். ஆமா, அப்படியே வச்சா எப்படி போகும்? உடைச்சு சாப்பிட்டா காலி ஆயிரும். அது சரிதான். வாயதில போட்ட பினம் வயிர்கள் எல்லாம் உன்வடிய, வயிர்கள் எல்லாம் உன்வடிய, தோளதில போட்ட பினம் வாய்க்கு தொங்கு மாலை ஆகிடுமா? அவருக்கு தொங்கு மாலை ஆகிடுமா? யாருக்கு? இந்த மாயாண்டி இந்த சுடலைக்கு. என் பேச்சி மகன் பேர் பெரிய இந்த மாயாண்டி சுடலைக்கு, பேர் பெரிய சுடலைக்கு, இந்த சுடலையாண்டிக்கு ஆமா மையான கலயத்துல நின்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே சும்மா அவர் சாப்பிட 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 அவருக்கு கொண்டா கொண்டா கொண்டான்னு வயிற்றுக்குள்ள இழுக்கு. பாதியை இவர் சாப்பிட, ஆமா, பக்கத்துல இருக்க பேய்களுக்கும் பிச்சு பிச்சு விருந்து அளிக்கார். சும்மா நம்ம மட்டும் சாப்பிட்டா வயிறு வலிக்கும்ல. ஐயர் வீட்டுல பிறந்தவா. ஆமா. நீயா சாப்பிட்டு புட்டு அவிஞ்ச மாதிரி அவிஞ்சு போய் இருக்கா. அவருக்குன்னு ஒரு ஒரு உடம்பு வச்சு அப்படியே அவருக்குன்னு அவன் பாசம் வந்துட்டு பத்தியா. சாப்பாடுன்னா அதெல்லாம் ஒரு சாப்பாடு, எல்லாம் சாப்பாடு, நல்ல சாப்பாடு சாப்பிட்டா அப்படிலாம் சாப்பிடணும். மாயாண்டி சுடலை, மாயாண்டி சுடலை, என் ஜீவன பேரி சுடலை ஐயா, என் செஞ்சுடல மாயாண்டி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு மையான கரையில. ஆமா. கையெலும்பு தான் எடுத்து ஆமா கரும்பு போல கடிக்காரு, கரும்பு போல கடிக்காரு. விளையாண்டுகிட்டு இருக்காரு. ஆமா. நேரம் என்னாச்சு? என்னாகின்றது? வெகு நேரம் ஆச்சு, நேரம் ஆச்சு, கோழி கூவியாச்சு, கடவுள் மக மாயாண்டியே, மாயாண்டியே பாண்டி உடலைக்குதான் தன்னாதிலே, தன்னாதிலே அவர் சுட்ட களமதிலே, களமதிலே அருணநாமம் உதிக்க போற, உதிக்க போற, அருணநாமம் உதிக்க போற, அடர்ந்த இருள் மறைய போது, மறைய போற, அடர்ந்த இருள் மறைய போறா, மறைய போறா, உதிக்க போறா, உதிக்க போறா, ஐயா உதிக்க போறா, இருள் மறைய போறா, மறைய போறா. விடிய வெகு நேரமாச்சு, வெங்கோலி கூவியாச்சு, வெங்கோலி கூவியாச்சு, கொக்கரக்கோ
கூவும். இது என்னம்மா கோழி வேற எதுக்கோ கூவுத மாதிரி இருக்கு? இல்லையா, நான் சீக்கு வந்த கோழி கூவுன மாதிரி இருக்கு. சத்தமா கூவலான்னு பார்த்தா பாதி காத்து தாயா வருது. அடக்கோழியா மத்தியா உங்க ஐயா கோழி. ஆனா ஆமா அம்மா ஏற்கனவே 6 மாசம் விடிய வெகு நேரமாச்சு, வெங்கோழி கூவியாச்சு பெங்கோலி கூவியாச்சு அப்படின்னு சொல்லுதீங்களே. ஆமா கோழி எந்த காலத்துல கூவி இருக்கு? ஐயா மருமனை கொஞ்சம் கிட்ட வந்து அடியா. ஆமா ஆமா கோழி எந்த காலத்துலமா கூவி இருக்கு? ஐயா அப்போ உங்களுக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுல்ல. இப்போ ஒரு வீட்டை எடுத்துக்கிட்டா ஆ. ஒரு வீட்டுல கல்லன்னு சத்தம் போட்டா முதல்ல பெண்கள் எந்திப்பாங்களா இல்ல ஆண்கள் எந்திப்பாங்களா? முதல்ல ஆண்கள் தான் எந்திப்பாங்க. கிடையாது ஆ. ஆண்கள் மட்டமல்லாக்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. சரி, அப்ப யார் எந்திப்பா? முதல்ல பெண்கள் எந்திச்சுதான். எந்திரிச்சு ஏன் கூறு கட்டவனா இப்படி வாயை புலந்துக்கிட்டு உறங்குதிய பக்கத்து வீட்டுல கல்லன்னு சத்தம் போடுதாங்களா உனக்கு கேட்கலையான்னு சத்தம் போடுவாங்க. சத்தம் போடுவாங்களோ? அதே மாதிரி ஆமா. இப்போ கோழின்னு எடுத்துக்கிட்டா காலையில 4 மணிக்கு கோழி தான் எந்திக்கும். கோழி எந்திரிச்சு கோழி எந்திச்சுதான் சேவல் கிட்ட சொல்லும். என்ன சொல்லும்? ஏங்க எங்க ஏங்க என்னம்மா விடிஞ்சிருச்சுங்க. அது கூமாப்பட்டிக்காரரு. ஆமா ஆமா. எந்திரிங்க எந்திரிங்க கூவுங்க கூவுங்க. ஏன்னா கோழியால ரெக்க தட்டி கூவ முடியாதுல்ல. சேவல் தான் அப்படியே போட்டோ எடுக்கிறது பத்தியா என் மருமவன் நச்சட்டின்னு ஆமா அப்படியே ரெக்க தட்டி சத்தம் கொடுக்கும். சத்தம் கொடுக்கும். அதுக்கு தான் சேவலை எழுப்புது. அது ஆகையினால் அதுதான் கோழி கூவி பொழுது விடியுதுன்னு சொல்லுதாங்க. ஆமா ஆமா விடிய வெகு நேரமாச்சு, ஒரு நேரத்து சோறுக்க வேண்டி என்னெல்லாம் கத்த வேண்டியதா இருக்கு. வெங்கோழி கூவியாச்சு. ஆமா சரியா மணி 5 மணி ஆச்சு. கரெக்டா காலையில 5 மணி ஆச்சு. ஆகா. ஆமா நம்ம ராத்திரி வரும்போது சரியா 12 மணி. கரெக்டா 12 மணிக்கு நம்ம சுடுகாட்டுல வந்து இறங்கணும். இப்ப மணி ஆமா என்ன ஆயி போச்சு? 5 மணி ஆயி போச்சு. 5 மணி ஆயிட்ட. ஆமா ராத்திரி 8 மணிக்கு நம்மள குளிப்பாட்டி அம்மா தொட்டில்ல போட்டு போனா. தொட்டில்ல போட்டுட்டு நம்ம அம்மா நம்ம அப்பாவை பார்க்க போனால. ஆமா ஒருவேளை நம்ம அம்மா நம்மள வந்து தேடி இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆகும்? போச்சு. நம்ம அம்மா கிட்ட மாட்டிக்கிட போறோம். இன்னைக்கு நம்மள கொல்ல போறா. முளவத்த பொடிய கண்ணுல தேய்க்க போறா என்று. ஆமா என் மாயாண்டி சுடலை ஐயா. நம்ம அம்மா நம்மளை தேடுவதற்கு முன்பதாக நம்ம கைலாசம் போயிடணும். கைலாசத்துல போய் தொட்டில்ல போய் படுத்துறணும் என்று. ஆமா என் பேர் பெரிய சுடலையாண்டி. இந்த பேச்சு மகன் சுடலையாண்டி. சிவல பேரு சுடலை ஐயா. என்ன நினைக்காரு? அம்மாவுக்கு முன்னாடி நம்ம கைலாசம் போயிடணும் என்று அவர் மாதாவை நினைக்கின்றார். மையானத்தை மறந்தார். அம்மாவை நினைச்சாரு, அத்தனையும் மறந்துட்டாரு. என்ன மறந்தாரு? தன்னை மறந்தார். தான் சாப்பிட்டதை மறந்தார். சுடுகாட்டுல நிக்கத மறந்தார். கைலாசம் போகணும் ஒரே நினைப்பு. மேல இருக்க பணத்தை எல்லாம் மறந்தார். சரி போறதே போறாரு. ஆமா ஆத்துல குளத்துல போய் குளிச்சுட்டு போயிருக்கலாம்ல. போகலாம்ல. அதான் நேரம் பிடிச்ச நேரம் யார விடும்? அது ஒண்ணு கரெக்டியா. என்னம்மா எந்த நேரத்துல நம்ம என்ன அனுபவிக்கணுமோ என்னத்தை படணுமோ பட்டு திருந்தி வெளியே வரணும்னு இருக்கோ அது கட்டாயம் நடக்கும். விதிய மாத்த யாராலையும் முடியாது. பார்த்தான். ஆமா மாயாண்டி சுடலை வந்து நேரம் ரொம்ப நேரம் ஆயிட்டு அம்மா நம்மளை தேடுவாளே என்று என் பேர் பெரிய சிவல பேரி சுடலை ஐயா. கைலாசம் போக வேணும் என்று கருத்த பாண்டி மாயாண்டி அவர் கோபுரம் போல் இருந்தவர் அவர் குழந்தை போல வடிவம் கொண்டார். ஆழம் மரம் போல் இருந்து ஆண்டி நல்ல மாயாண்டி ஐயா 5 வயது குழந்தை போல யாரார் மகன் சுடலை ஐயா. அவர் அரசொருமை எடுப்பார். அவர் கோபுரம் போல் இருந்தவர் குழந்தை போல வடிவம் கொண்டு அமரம் போல் இருந்த தெய்வம். அமரம் போல் இருந்தவர் சுடலை மதலை போல வடிவம் கொண்டார். அவர் மதலை போல வடிவம் கொண்டார். கருத்த பாண்டி சுடலை ஐயா. கடவுள் மகமாயாண்டி இவர் பேயாக
சப்பரமஞ்சந்தொட்டிலே சக்தியுள்ள மாயாண்டி ஏது செய்ய பிள்ளை போலே இந்த ஈசன் மகனுடலே ஐயா என் ஜீவன பேரி மாயாண்டி என் செஞ்சுடல மாயாண்டி அந்த சப்பரமஞ்சந்தொட்டிலே எம்மா சப்பரமஞ்சந்தொட்டிலே அந்த சக்தியுள்ள மாயாண்டியே என் கடவுள் மகமாயாண்டி ஆமா எங்க வாராரு எங்க வருகின்றார் மையானத்தை விட்டாரு மையானத்தை விட்டாரு அம்மாவை நினைச்சாரு அத்தனையும் மறந்துட்டாரு அத்தனையும் மறந்தார் யார் மறந்தா யார் மறந்தார் என் ஈசன் மகன் உடலே ஐயா உடலை ஐயா எல்லாத்தையும் மறந்தா எல்லாத்தையும் மறந்தார் வாயதில போட்ட பணம் ஆமா பயிர்கள் எல்லாம் உன்வடிய பயிர்கள் எல்லாம் உன்வடிய தோளதில போட்ட பிணம் ஆமா குமாலை ஆகிடுமா பொங்குமாலை ஆகிடும் என் கடவுள் மகன் ஆயாண்டி உடலை ஐயா கருத்தப்பாண்டி சுடலை ஐயா ஏது மரியாத குழந்தை போல குழந்தை போலே சப்பரமஞ்சன் தொட்டில்ல வந்து சம்முன்னு படுத்துட்டார் அப்படியே அழகா எதுவுமே செய்யாத பிள்ளை போல அம்மா எதுவுமே தெரியாத பிள்ளை போல குழந்தை மாதிரி எங்கேயுமே போகாத பிள்ளை போல அம்மா அழகா சம்முன்னு வந்து படுத்துட்டாரு சப்பரமஞ்சன் தொட்டில்ல வந்து படுத்தார நடிக்கிறதுல நம்ம ஐயாவை மிஞ்ச முடியுமா அம்மா முடியாதுல்ல படுத்ததே படுத்தார ஆமா சும்மா படுத்தாரா அவர் சும்மா படுப்பாரா ஆகா ஆஹா மணி 5 மணி ஆயிட்டு நம்ம அம்மா நம்மள தேடி இருப்பாளன்னு தேடி இருப்பாளு அப்படின்னு நினைச்சுதானே நம்ம வந்தோம் நம்ம அவசரமா நம்ம சாப்பிட்ட சாப்பாடையும் போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து தொட்டில்ல வந்து படுத்தா நம்ம அம்மா நம்மள தேடினதுக்குண்டான அறிகுறியே இல்ல. இதுவரைக்கும் நம்ம அம்மா நம்மள தேடவே இல்லையே. அப்ப நம்ம அம்மா நம்மள மறந்து நம்ம அப்பாவோட செட்டில் ஆயிட்டா. என்னம்மா நம்ம அப்பாவோட செட்டில் ஆயிட்டா. சொடலை இங்கிலீஷ்லாம் பேசுறாரோ? ஆமாய்யா, உனக்கு தெரியாதுயா, இது நவீன சொடலையா. நவீன சொடலை என்ன? ஆமா, சொடலை எல்லாம் இங்கிலீஷும் பேசுவாரு. இல்ல சில இடத்துல இப்ப சாமி ஆடுறவங்க கிட்ட கணக்கு கேட்டா சடார்னு வாயில ஒரு சில வார்த்தைகள் இங்கிலீஷ் வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பார்த்து சொல்லுதேன். நான் குயிக்கா உனக்கு முடிச்சு தந்துடுறேன். சுடலைக்கு டைம் ஆயிட்டுப்பா, வேட்டைக்கு அனுப்புமாங்கல்ல. அதனால் என் மாயாண்டி சுடலை ஐயா சப்பரமஞ்ச தொட்டில படுத்திருந்தாரு. ஆமா, சும்மா கிடந்தாரா? அவர் சும்மா கவலை சேட்டை பிடிச்சவர். அவர் எப்படி சும்மா இருப்பாரு? பார்த்தார். அம்மா நம்மள தேடல. இந்த சேட்டையில என்ன பெரியவரை கூட நம்பிரலாம். இந்த எதிர்த்தாப்புல இருக்காரு பாரு, ரெண்டு பக்கமும் முகத்தை வச்சுட்டு சின்னத்தொரை. இவர் சேட்டையில கூடுனவரு, அம்மா கோபத்துல கூடுனவரு. பண்றதெல்லாம் இவர் பண்ணிடுவாரு. ஆனா பழி மட்டும் அண்ணன் மேல போய் விழுந்து. அவர் மேல சொடலை செஞ்சிட்டாரு. அவர் என் செவனேன்னா. ஆமா, ஆனால் என் மாயாண்டி சுடலை ஐயா சப்பரமஞ்ச தொட்டில படுத்திருந்த என் பேச்சு மகமாயாண்டி நம்ம அம்மா நம்மள தேடல. ஆமா, அப்ப நம்ம என்ன செய்யணும்? தேனு சாடுறா. அப்பதான் ஆத்தா பேச்சம்மா வந்து இறங்கிருக்கா. முன்னாடி ஒரு துண்டை விரிச்சு போடு. எதுக்கு வித்த காமிக்கலாம்? அம்மா, ஆமா, நம்ம அம்மா நம்மள தேடலையே. ஆமா, அப்ப நம்ம அம்மாவை நம்மள தேட வைக்கணும், தேட வைக்க வேண்டும் என்று சொல்லி எங்க கருத்தப்பாண்டி சுடலை ஐயா அவர் என்ன செய்தார் பாருங்க. என்னையா செய்கின்றார்? வயர் வசித்த பிள்ளை போலே பிள்ளை போலே எம்மா பிள்ளை போலே வடிவள குரல் கொடுத்தார் வயர் வசித்த பிள்ளை போலே வடிவள பார்வை
என்ன செய்கின்றார்? என்ன செய்கின்றாள்? என் மாயாண்டி சுடலை சுடலை குவா குவான்னு குரல் கொடுத்து அழுதார். குவா குவான்னு குரல் கொடுத்து அழுகின்றாள். குவா குவான்னு குரல் கொடுத்து அழுதவுடனே வயர் வசித்த பிள்ளை போல என் வடிவழக மாயாண்டி மாயாண்டி சுடலை அப்படியே சத்தம் கொடுத்து அழுதாரு. அழுத உடனே ஆமா அப்பந்தான் பார்வதிக்கு மாயாண்டி சுடலை அழுத சத்தம் காதுல கேட்டுச்சு. காதுல கேக்கு ஆக ஆமா நம்ம குழந்தைய என்ன ராத்திரி 8 மணிக்கு குளிப்பாட்டி தொட்டில போட்டு வந்தமே இப்ப நேரம் என்ன ஆகி போச்சு? மணி 5 மணி ஆகி போச்சு. 5 மணி ஆகிட்ட. ஆமா நம்ம குழந்தை இதுவரைக்கும் நம்மளை தேடலையே. நம்ம அம்மா நம்மள தேடவே இல்லையே. குழந்தைய நம்ம இதுவரைக்கும் தேடலையே என்று குழந்தை வயிறு பசிச்சில்ல அழுதானே. பொம்பளை பிள்ளை அழுதாலும் பரவாயில்லையே. ஆமா ஆம்பளை பிள்ளை அழக்கூடாதுல்ல. அழக்கூடாது. ஏயா ஆம்பளை பிள்ளை அழ போடக்கூடாது? ஆம்பளை பிள்ளை அழுதா அங்கங்க சுருங்கி போவோம். என்னம்மா? அதாவது அந்த காலத்துல இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை தொட்டில கிடந்து அழுதுகிட்டு இருக்குன்னு சொன்னா சரி அந்த வீட்டு மருமக ஓடி போய் நம்ம பிள்ளை அழுதாலன்னு ஓடி போய் தூக்க போவாங்க. அப்ப அந்த மாமியார் இருந்துகிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? ஏடி எங்க போறேன்னு கேட்டா பிள்ளை அழுதுகிட்டு இருக்க நான் பிள்ளைய தூக்க போறேன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? அழுத பொட்டப்பே உள்ளதான கண்ணீர் போனாலும் கட்ட கடக்கும் நீ போய் வேலைய பாரு போ அப்படின்னு பெண் குழந்தையா இருந்தா சொல்லுவாங்க. அசால்ட்டா சொல்லுவாங்க. ஆண் குழந்தையா இருந்தா அதே தொட்டில ஆம்பளை பிள்ளை அழுதுட்டு இருந்துச்சுன்னா நான் தலநாளையில ஒருத்திய பார்த்து என் பிள்ளைக்கு கொண்டு வந்தா அவ தலநாளையில எனக்கு பேர பிள்ளை பெத்து கொடுத்துருக்கான்னு சந்தோஷப்பட்டா என் பிள்ளை அப்படி கடந்து அழுதுகிட்டு இருக்கான் எங்க போனா அந்த பேதியில போவா அப்படின்னு சொல்லி மருமகளை ஏசுவாங்க. ஆம்பளை பிள்ளை அழுதா அங்கங்க சுருங்கி போகுமே. ஆமா இவ எங்க போனா அடிவயிறு சுருங்கி போகுமே. ஆம்பளை பிள்ளைய அழ போடக்கூடாதே அப்படின்னு சொல்லி பேர மேல பாசம் ரொம்ப இருக்கும். என்னத்த கண்டுட்டாங்களோ தெரியல அந்த ஆம்பளை பிள்ளைகிட்ட. ஆனா ஆமா அந்த காலத்துல பெண் குழந்தை பிறந்தா வருத்தப்படுவாங்க. இப்பமெல்லாம் பொம்பளை பிள்ளை பிறந்தா தான் சந்தோஷப்படணும். சந்தோஷம். ஆம்பளை பிள்ளை பிறந்தா ஆமா அலங்கோலப்படணும். ஆம்பளை பிள்ளைய பெற்று அலங்கோலப்படுறதை விட பொம்பளை பிள்ளைய பெற்றுட்டு பெருமையா வாழ்ந்துடலாம். அங்க சொல்லு அப்படிதானம்மா? ஆமா ஆம்பளை பிள்ளை பெத்தவன அவன் பாட்டுல போயிருவான். ஆமா பிறந்த உடனே ஆசிரமத்துல இடத்தை ரெடி பண்ணி வச்சுக்கிடணும். இப்பமே அங்க தேதி குறிச்சு வச்சிடணும். இப்போ உள்ள காலம் என்ன தெரியுமா? என்னம்மா? இப்ப ஆம்பளை பிள்ளையும் வேண்டாம் பொம்பளை பிள்ளையும் வேண்டாம். பிள்ளையும் வேண்டாம் கல்யாணமும் வேண்டாம். பிள்ளையும் வேண்டாம் எந்த தொல்லையும் வேண்டாம். காலம் மாறி போச்சு இல்ல? அதான் நம்ம தலைவர் ஒரு டைலாக் சொல்லியிருக்காருல ஐயா. என்னம்மா? என்ன மது உண்டு மாது உண்டு சோறு உண்டு சுகம் உண்டுன்னு வாழ்ந்தாலே சொர்க்கத்தில் இடம் உண்டு போடா. அதுதான் வாழ்க்கை. செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடலாமா? ஆமா 40 வயசு தாண்டிட்டுன்னு வை. ஆமா கல்யாணம் முடிக்காம பிள்ளை இல்லாம இருக்கவங்க நிலைமையை பாரு. தெரியும் நம்ம சித்தி மகன் நம்மள பாப்பானா? அதான் சொல்லுவாங்க ஐயா. நம்ம அக்கா மகன் நம்மள பாப்பானா அப்படின்னு அடுத்தவங்களை எதிர்பார்த்து நிக்க சொல்லும். ஆமா மாயாண்டி சுடலை ஐயா சப்பரமஞ்சன் தொட்டில படுத்து உறங்குதாரு. ஆமா குவா குவான்னு குரலோசை கொடுத்த உடனே என் அம்மை பார்வதியா மாயாண்டி சுடலையை நம்ம பிள்ளையை இப்படி அழ போட்டுட்டோமே என்று சொல்லி பார்வதியா ஓட்டோனல்ல என்னையும் பெருநடையா ஓடி வார பார்வதியா வந்து அந்த காரணி போல் கையிலை வந்து சப்பரம் மஞ்சோ அந்த தொட்டிலையோ பார்வதியா பாப்பாளா பாரி நல்ல கையிலே எடுத்தா உடலைக்கு வலது கண்டோ முத்தோ விட்டாய் ஐயா கையில் எடுத்தா வாரி கையில் எடுத்தால் வலது கன்னத்திலே முத்தமிட்டார். ஏந்திரல்ல கையில் எடுத்தால்
கன்னத்திலே முத்தமிட்டா இடது கன்னத்தில் முத்தமிட்டா ஓடி வாரா ஆமா ஓடி வந்து நம்ம ஆம்பளை பிள்ளைய அழ போட்டுட்டோமே காப்பியை பொதிஞ்சு கொண்டாரு நம்ம ஆம்பளை பிள்ளைய அழ போட்டுட்டோமே அலை போட்டுட்டோமே நம்ம அருமாந்த பிள்ளைய நம்ம தவமிருந்து பகவான்கிட்ட போராடி வாங்கின பிள்ளைய அலை போட்டுட்டோமே என் மகனே மாயாண்டி என் மகனே சுடலை ஐயா நான் பெத்த மகனே ஏ சுடல ஐயா ஏ மாயாண்டி ஏ மாயாண்டி என் சுடலை என் கருத்த பாண்டி என் கட்டி தங்கம் என் சுடலை முண்டா என் சிவல பேரி சுடல ஐயா ஏ சீவல பேரி காக்க வந்த என் செஞ்சுடல மாயாண்டி ஓடி போய் பிள்ளைய தூக்குதா அப்படியே ஆவி சேர்த்து அப்படி அணைச்சி பிள்ளைய தூக்குதா மாறி நல்ல கையில் எடுத்தால் வலது கண்ண முத்தமிட்டால் வலது கண்ண முத்தமிட்டா ஏந்தி நல்ல கையில் எடுத்தால் இடது கண்ண முத்தமிட்டால் இடது கண்ண முத்தமிட்டா மாற்றி நல்ல கையில் எடுத்தால் மறு கண்ணத்திலே முத்தம் வைத்தார் மறு கண்ணத்திலே முத்தம் வைத்தா மாயாண்டி சுடலைய தூக்கி அப்படியே கையில தூக்கி ஆமா ஆமா மாத்தி மாத்தி முத்தம் கொடுக்க மாத்தி 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 ரெண்டு பக்கமும் என் தங்க பிள்ளைய அழ போட்டேன் என் கட்டி பிள்ளைய அழ போட்டுட்டேன் மகனே மாயாண்டி என் சக்கரைய அழ போட்டுட்டேனே ஐயா ஏ ஐயா ஏ மாயாண்டி ஏம்மா சக்கரை ஏ சுடல ஐயா சக்கரைச்சி அப்படியே தூக்கி தூக்கி பிள்ளைய மாத்தி மாத்தி முத்தம் கொடுக்க அப்படியே முத்தம் கொடுக்கா முத்தம் கொடுக்கும் போது கொடுக்கும் போது என் மாயாண்டி சுடலை மேல ஆமா என் பார்வதி அம்மாளுக்கு பார்வதி அம்மாளுக்கு அங்க என்ன வாட வருது என்ன வாடை வருகின்றது பிள்ளைய தூக்குன பிள்ளைய டக்குன்னு கீழே விட்டா அப்படியே சடார்னு கீழே விடுதா மாயாண்டி சுடலை மேலை ஆமா அங்க என்ன வாட வருது என்ன வாட வருகின்றது பிள்ளை தீரு மேனி எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டார் தீம் 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 மைந்தன் தீரு மேனி எல்லாம் ஆண்ட வீண வாடையாது தீம் 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 சமவாடையும் பிணவாடையும் வாடையோ பிணவாடையும் வாடையோ அவத்துடனே அடிக்க கண்டாய் சவத்தோடனே அடிக்க கண்டா பிச்சிகைப்பும் அணக்கும் மேனி பிணவாடை அடிக்க கண்டார் தீம் 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 சந்தேனம் அணக்கும் மேனி சபவாடை அடிக்க கண்டார் தீம் 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 அந்த தீம் பிள்ளை தீரு மேனி எல்லாம் அணி எல்லாம் மேனி எல்லாம் அணி எல்லாம் பிணவாடை அடிக்க கண்டாய் பிள்ளை திரும்பி அணி எல்லாம் மேனி எல்லாம் பிணவாடையும் அடிக்க கண்டாயே தூக்குன பிள்ளைய டக்குன்னு கீழே விட்டா டக்குன்னு கீழே விட்டா யார் விட்டா யார் விடுகின்றார் பார்வதி விட்டா பார்வதியா பார்த்தா ஆமா என்னையா லைட் அது தூக்குன பிள்ளைய டக்குன்னு கீழே விட்டா டக்குன்னு கீழே விட்டா ஏ மகனே மாயாண்டி ஏ மாயாண்டி பிள்ளை மேல என்ன வாடடிக்கு என்ன வாடை அடிக்கின்றது பிச்சிப்பு மணங்கும் மேனி பிணவாடை அடிக்க கண்டா வாடை அடிக்க கண்டா பிச்சிப்பு மணக்கும் மேனி பிணவாடை அடிக்க கண்டா வாடை அடிக்க கண்டா மல்லிகை பூ மணக்கும் மேனி மணக்கும் மேனி மாண்ட பிணவாடை அடிக்க கண்டா மாண்டப்பின வாடை அடிக்க கண்டாள் சந்தனம் மணக்கும் மேனி சந்தனம் மணக்கும் மேனி சவவாடை அடிக்க கண்டா சவவாடை அடிக்க கண்டாள் என் மகனே மாயாண்டி என் மாயாண்டி சுடலே உன்னை நல்லா என்ன தேய்ச்சி குளிப்பாட்டி அழகா உன் மேல சந்தனமும் சவ்வாதும் அம்மா பூசி பூசி உன்னைய அழகா அலங்கரிச்சு அலங்கரித்து உன்னைய தொட்டில்ல போட்டுட்டு போனானே நீ எங்க போயிட்டு வந்த இந்த நாட்தான் ஆறுது எங்கப்பா போன எப்பா இந்த வாடை உன் மேல தாங்க முடியல ஏ சுடல ஐயா ஏ சுடல ஐயா சந்தனம் மணக்கும் மேனி சவவாடை அடிக்கிறது செவவாடை அடிக்கின்றது பிச்சிப்பூ மணக்கும் மேனி பிணவாடை அடிக்கிறது அப்பா பிணவாடை அடிக்கிறதப்பா மாதுளம்பூ மணக்கும் மேனி மாண்ட பிணவாடை வருகிறது ஆண்ட பிணவாடை வருகின்றது தூக்குன பிள்ளைய டக்குன்னு கீழே விட்டா சடார்னு கீழே இறக்கனா கீழே இறக்கி விட்டு ஆமா பணம்படாத இடம் ஒரே ஒரு இடம் தான் ஒரே ஒரு இடம் எந்த இடம் அதுதான் சுடலையோட உச்சந்தலை உச்சன் தலை முடி ஆமா தலை முடியை எட்டி பிடிச்சா அதுவும் எப்படி பிடிக்கா இடது கைட்டு எட்டி பிடிச்சா இடது கைட்டு எட்டி பிடிக்கா எட்டி பிடித்து நேர
நேர கொண்டு வாரா மாயாண்டி சுடலையை எங்க கொண்டு வாரா எங்கய்யா கொண்டு வருகின்றார் அந்த அரணார் தேவி பார்வதியார் ஆமா ஏற ஆண்டவன் பகவான் தத்துல பிள்ளைய கொண்டு வாரா கர 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 கரன்னு அவர் முடிய பிடிச்சு இழுத்துக்கிட்டு வாரா இழுத்துட்டு வந்து ஆமா எங்க கொடுக்க என்ன சொல்லுகின்றார் ஆண்டவன் பகவானை தேடி ஐயா ஆண்டவனே பகவானே அகிலம் எல்லாம் படைத்தவரே ஈஸ்வரனே இறையோனே இறையளக்கும் பரம்பொருள் ஆண்டவனே பகவானே பிள்ளை என்று கேட்டதற்கு பிணந்து நீய தரலாம் மதலை என்று கேட்டதற்கு மாண்ட பிணந்து என்று கேட்டதற்கு பிணந்து